ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான மேகி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் எப்படி செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்பி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகுலாம் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பாருங்க, பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ் சேர்த்துடலாம். நீங்கள் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே வதக்கிடலாம். வதங்குது. இப்படியே ஒரு நிமிஷம் வதக்கலாம். பாருங்கள், இது காய்க்கு மட்டும் நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பி பேக்கெட்டில் ஒரு 2 மசாலாவும் அப்புறம் ஒரு ஸ்பைசி பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ரசம் இப்போ 2 கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட் போய் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கு முன்னாடி இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பேக்கெட் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்குது. நம்ம அந்த மசாலா பேக்கெட் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேக்கெட்டும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துட்டோம். நீங்கள் முட்டை சேர்க்குதுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் முட்டை சேர்க்கலை இன்னைக்கு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இது 1 மினிட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கல்ல. சுட சுட சூப்பரான ஒரு மேகி எப்பி நூடுல்ஸ் ரெடி. அது பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்குது. வீடியோஸில் கலர் சரியாக தெரியல. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.